ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது தற்போது சமீபத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணி பற்றி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இது ஒரு பிளாக்மெயில் கூட்டணி, டபுள் இன்ஜின்னு சொல்கிறாங்க, ஆனால் டப்பா இன்ஜின் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்த விமர்சனங்கள். ஏற்கனவே தோற்று போன கூட்டணி தானே, இதை மறுபடியும் கொண்டு வந்து நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க, இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார். அதற்கு அதிமுக கூட்டணியின் பதில் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கலாம். இந்த என்டிஏ எதிர்ப்பை முதலமைச்சர் தீவிரமாக்குகிறாரா கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அதிமுகவின் சார்பில் திரு அதிவீர ராமபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைக்கின்றார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு சரவணன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கின்றார். நான் திரு ராமபாண்டியன் அவர்கள்ட்டே தொடங்குறேன். இது முதலமைச்சர் சொல்கிற ஒரே விமர்சனம், ஏற்கனவே இதே கூட்டணி தான் நின்னீங்க, தோத்துட்டீங்க, இப்போ திருப்பி இதை கொண்டாந்து ஆஹா பெரிய பிரம்மாண்ட கூட்டணின்னா அப்புறம் என்ன, நாங்கள் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, இல்லை யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்றார். சரி, வெற்றி அப்படின்னு அவங்க அதை வச்சு சொல்கிறாங்க. இப்போ அமமுக கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியில் இல்லை. அமமுக மட்டும்தான் புதுசு இல்லை, அமமுக மட்டுமே அதிமுக கூட்டணியின் தோல்விக்கு 22 இடங்களில் காரணம். சரியா? அதற்கப்புறம் அமமுக இந்த கூட்டணியில் இல்லை என்ற அந்த பெர்செப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் அதிமுகவுக்கு ஆதரவு வாக்குகள் சிதறியது, கொஞ்சம் அதை எடுத்துக்கோங்க. சரி, இவ்வளோ பெரிய கூட்டணியை திமுக வைத்திருப்பதாக சொல்லக்கூடியவர்கள் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் இந்த ஆட்சி மாற்றத்தை அடைந்தார்கள்னா, அதிமுக கூட்டணி 75 இடங்கள்ல இருந்துச்சு. வெறும் 43 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலே ஆட்சி அமைக்கக்கூடிய பலத்துக்கு அதிமுக கூட்டணி வந்திருக்கும். அப்படி 43 தொகுதிகளில் அதிமுக குறைவாக பெற்ற வாக்குகள், அதாவது டி நகர்ல 143ல 22 தான் வந்திருக்கு உங்க கணக்கு சொல்ல வரேன். அந்த அப்படி குறைந்த வாக்குகள் ஒரு 1,83,000 வாக்குகள் தான். அந்த 43 தொகுதிகள் குறைவாக தோற்ற தொகுதிகளை எடுத்துக்கிட்டால், டி நகர தென்காசியில் 356, ஈவன் துரைமுருகன் கூட 786 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. இப்படி குறைந்த வாக்குகளை எடுத்தால் ஒரு 1,83,000 வாக்குகள். இந்த இடத்தில் அமமுகவும் இப்போது இவர்களுக்கு உண்டான அந்த பிரிவினை என்பது பிளவு ஒரு 8 வருஷ டிபேட்டுக்கு இப்போ தீர்வு கொடுத்துருக்காரு இபிஎஸும் ஓபிஎஸும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் டிடிவி பாருங்க, அப்போ கூட உங்களுக்கு வாயில ஓபிஎஸ்ன்னு வருது, அவரை சேர்த்துக்க மாட்டேன்றீங்க பாருங்க. இல்லை, குடியுரிமையில் வந்தாலும் வரலாம், அதில் ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, அதான் சொல்ல வரேன். அப்போ ஏன்னா இந்த களங்கள் பல டிபேட்டை இந்த 8 வருஷமாக அந்த புள்ளியில் தான் நகர்த்திருக்கும். இப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் மக்களிடத்தில். அப்போ இருவரும் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கிற போது அந்த பெர்செப்ஷன் நான் சொன்ன அந்த வாக்கு வித்தியாசமும் அந்த கூட்டணி அதிமுகவினுடைய அவர் இங்கே சேர்ந்ததில் அமமுகவினரே பலர் அதிருப்தி வெளிப்படுத்துறாங்களே. அதில் அவங்க வெளியே போகிறது, திமுகவில் போய் சேர்றது, அப்போ உங்களுக்கு அவர் அங்கே சேர்ந்தது பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பரவாயில்ல, அதே கெமிஸ்ட்ரி நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா இப்போ அமமுகவினர் திமுகவில் போய் சேர்றாங்க, அந்த ஓட்டு அப்படியே திமுக போயிடுச்சுன்னா. இல்லை, இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது அந்த மாணிக்கராஜா அதை சொல்கிறீங்க. நான் அமமுகவில் தான் ஒரிஜினலாக பயணித்தேன். ஆமாம், தெரியும். பிரிவு ஏற்படும் போது என்னை போன்ற பல பேர்கள் இந்த இயக்கத்திலிருந்து மீண்டும் தாய் கழகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் மாணிக்கராஜா என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் மட்டுமில்லை, டிடிவி யாரையெல்லாம் மண்டல செயலாளர் என்கின்ற பொறுப்பில் போட்டாரோ அத்தனை பேருடைய நெருக்கடி தாங்காமல் நிறைய பேர் தாய் கழகத்துக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிற மாணிக்கராஜா போனதனால் அதிமுகவிற்கு அது ஒரு உதாரணமா சொல்லிப்பா, அவரால பெரிய மாற்றம் நான் சொல்ல வரல. அவர் போல அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள், இல்ல இது என்னங்க திருப்பி போய் எடப்பாடியாரோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் திமுகக்கு மைக்ரேட் ஆயிட மாட்டாங்களா? இல்லை, அப்படி ஆக மாட்டாங்க. ஒரு இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு பழைய விசு படம் இருக்கும் பார்த்தீங்களா, லட்சுமி 2 பேரும் இணைக்கிறதுக்கு ரகுவரனையும் விசுவையும் சேர்க்கறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு காலம் இப்படி இருந்துட்டோம், நான் அப்பப்போ நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், அது நல்லா இருக்கு. ஏன்னா இதை நான் விளையாட்டுக்காக சொல்லலை. 8 ஆண்டு காலம் ஒரு கட்சியை மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் அவங்க நிர்வகிச்சிருக்காங்க. அப்போ அந்த நிர்வாகம் என்பது ஒரு தொண்டர் ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே நான் இந்த அதிமுகவில் இருக்கிறேன், அமமுகவில் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு 150 ரூபா செலவழிக்கணும். ஒரு வேஷ்டி சட்டை, நான் இந்த கட்சிக்காரன், நான் இதற்காக பாடுபடுகிறேன்னு சொல்றது. அதனால இப்படி பல காரணங்கள் இருக்கு. அந்த இணைவு மக்களிடத்தில் இன்றைக்கு 2 தொண்டர்களிடத்திலும் பெருவாரியாக அந்த புள்ளியில் ஒரு அமமுக வந்ததுனாலேயே அப்படியே தேர்தலை ஜெயிச்சிருவோம்னு சொல்றீங்களே, அது எப்படி? இப்போ பாமகவிலேயே பாதி தானே வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அது ரைட்டு மேடம். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது, நீங்கள் கடந்த முறை இந்த கூட்டணியில் பிளவு என்பது தான் பெரிய ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டது. அந்த விஷயம் இங்கு இல்லை. அதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது
பாமகவில் ஏற்பட்டிருக்கிற பிளவை விட இந்த கூட்டணி ஜெயிக்கும் என்கின்ற அந்த பாசிட்டிவான சைன் இருக்கு இல்லையா, இது நீங்கள் கேட்கிற இந்த இதில் அமமுக மட்டுமே இதை சரி செய்ய முடியுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் தாண்டி அவர் ஒருமித்த கருத்தும் ஒருமித்த உணர்வும் தான் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம். அது பல வகையில் கேட்போம். திமுகவிடம் கேட்போம். திரு சரவணன் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். சார், இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகு நீங்க இவ்வளவு விமர்சிக்கிறீங்க, டப்பா என்ஜின்ன்றீங்க, பிளாக்மெயில்ன்றீங்க அப்படின்னாலே நீங்க முதலமைச்சர் இதுதானே பிரதான எதிரியா கருதுறாருன்னு அர்த்தம். அப்போ அங்க வந்து ஒரு ஃபார்மிடபிள் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால தானே நீங்க இவ்வளவு வலுவா எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. இரண்டு விஷயங்கள். எப்பவுமே அதிமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்றத எப்பொழுதுமே தெளிவாக சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாடு களத்தை, அரசியல் களத்தை ஆள வேண்டும். இன்னும் 100 வருடங்கள் 200 வருடங்கள் ஆனாலும் திராவிட அரசியல் மட்டும்தான் இங்கே எடுபட வேண்டும் அப்படின்றத கடந்த 10 வருடங்களாக, எப்போ செல்வி ஜெயலலிதா மறைந்தாரோ, எப்போ அதிமுக வந்து ஒரு பாஜகவோடு சேர்ந்து இங்க வந்து அந்த திராவிட கொள்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்ததோ, அப்போதிலிருந்து இதைத்தான் சொல்லிக் கொண்டே வருகிறோம். அதுல எந்த சந்தேகமுமே வேண்டாம், யாருக்குமே வேண்டாம். இப்ப நாங்க என்ன கேள்வியை, கூட்டணி பயங்கரமான கூட்டணி எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றாங்க. நீங்க அருமையா கேள்வியை கேட்டீங்க. அப்போ வந்து எக்ஸ் ஃபேக்டர் வந்து இவர் மட்டும் தானா, டிடிவி தினகரன் மட்டும் தானா? அவர் இல்ல தோத்துட்டீங்க, அவர் வந்தாருன்னா ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேள்வியை கேட்டீங்க. அவரே ஒரு வீக்கெண்ட் மேன். அதே போல இப்போ அவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் டேக் தட் ஸ்டாண்ட் ஹி டுக். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவர் ஸ்டாண்ட் எடுத்தாரு. அந்த காரணத்தினால மக்கள் அவரை இது பண்ணாங்க. அவருக்கு ஏதோ பர்சனல் கரிஸ்மா இருக்கு, அதனால இத்தனை பேர் இவ்வளவு ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க அப்படின்றதை அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. அதே போல நீங்களே அந்த முக்கியமான கருத்தையும் சொல்லிட்டீங்க, பாமக பிளவுபட்டு இருக்கு. சோ எப்படி இந்த கூட்டணி வந்து எந்த வகையில இதை வந்து பெரிய கூட்டணின்னு சொல்ல முடியும் அப்படின்றது முக்கியமான கேள்வி. இன்னொரு அருமையான விஷயத்த சொன்னாரு நண்பர். என்ன சொன்னாரு? சார், நாங்க வந்து வெறும் கம்மியான சொற்ப வாக்கு வித்தியாசத்துலதான் ஆட்சியை இழந்தோம் அப்படின்னாரு. அதுக்கு வரேன். ஏன்னா அப்போ 2021 அதுவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறியவில்லை. அப்போ வந்து he was an untested entity. இப்போ 5 வருடங்கள்ல செயற்கரிய சாதனைகள், ராக் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சாதனைகளை யாருமே செய்யல. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முதல்வரும் இத்தகைய சாதனைகளை செய்யவில்லை. தமிழ்நாட்டில் நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோமோ அததான் ஃபுல்லா பாஜக அரசு எல்லா இடத்துலயும் காப்பி அடிக்கிறாங்க. காப்பி அடிச்சுட்டு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு 5 வருஷம் ஆட்சி எங்களுக்கு அட்வான்டேஜ்னு சொல்றீங்க. நாங்க செய்திருக்கிற சாதனைகள் அது ஒரு விதமான பார்வை. பட் அதே விஷயத்தை வேற ஆங்கிள்லயும் பார்க்கலாம்ல. எந்த ஒரு ஆட்சிக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும். இப்ப 5 வருஷம் உங்களை பார்த்தாச்சு, இப்ப மாறணும்னு நினைக்கிறவங்க கூடுதலா இருக்கலாம். இப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 3% 4% எல்லா ஆட்சிக்கும் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அதுதான் மார்ஜினே. இப்ப அவங்களுக்கு அமமுகவும் சேர்ந்துருச்சு. அப்ப ஏன் அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்க முடியாது? இப்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆன்டி இன்கம்பன்சி பத்தி பேசுறீங்க. இப்போ திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி பத்தி பேசுறீங்க அப்படின்னா அப்ப பாஜகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி எங்க கொண்டு போய் வைக்கிறது? அது 24ல காமிச்சிட்டோம்ல. நோ 24ல காமிச்சு தொடச்சு உங்களுக்கு 40 கொடுத்துட்டோம்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்சல்யூட்லி. பட் இப்பவும் காலத்துல நிக்கறாங்கல. இன்னைக்கு ஒன்றிய பாஜக எடுத்துக்கூடிய நடவடிக்கைகள், முயற்சிகளால தமிழ்நாடு எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி எங்க கொண்டு போய் வைக்கிறது? இன்னைக்கு 3500 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது, இந்தி படிச்சா கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்மனம் மிக்க அரசாக இருக்கு. மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டா கொடுக்க மாட்டோம், மதுரையில சேலத்துல கேட்டா கொடுக்க மாட்டோம், ஒசூர் ஏர்போர்ட்னா நோ. ஆந்திரால வந்து எங்க கூட்டணி அவங்க தயவால தான் நாங்க பதவியில உட்கார்ந்துருக்கேன், அவங்களுக்காக ஒசூர்ல ஏர்போர்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் பாஜகவிற்கு இருக்கிறது. அப்போ இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? இதை வந்து மக்கள் மனதுல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா? நீங்க ஆன்டி இன்கம்பன்சி பத்தி பேசுறீங்க, ஆனா தமிழ்நாட்டிலே வீசி கொண்டிருப்பது ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வேவ் என்றுதான் சொல்ல வேண்டும். பெரிய அளவுல அதிருப்தி இல்ல. ஏன்னா மக்களுக்கு வந்து எப்படின்னா எல்லாமே ஃபிங்கர் டிப்ல இருக்கு. தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி மற்ற மாநிலங்களை விட நிறைய இருக்கு அப்படின்றது தெரியுது. நம்முடைய இண்டஸ்ட்ரியல் growth நிறைய இருக்குன்றது தெரியுது. சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். 2021ல பாஜக கூட்டணியை விமர்சிக்காத அதிமுக தலைவர்கள் யாராவது இருக்காங்களா?
இப்ப திரு ஜெயக்குமார் அவர்கள் எங்க ராயபுரத்துல இருந்து தான் போட்டியிட போகிறாரா? ஏன்னா பாஜக கூட்டணி இருந்ததுனால தோத்து போயிட்டேன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. இப்ப அங்கிருந்து தான் போட்டியிட போகிறாரா? இப்ப மக்கள் எப்படி திருப்பி அவருக்கே போட்டு என்ன சொன்னாரு? மதவாத சக்தி பாஜக, அதனால நான் தோத்துட்டேன், ராயபுரத்துல நான் தோக்குற ஆளா அப்படின்னாரு. இப்போ பாஜக மதவாதத்தை கைவிட்டு விட்டதா? மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடக்கூடிய கட்சியா பாஜக? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கூட்டணி தமிழ்நாட்டின் முதல்வர் தெளிவாக சொன்னார், இந்த கூட்டணியின் அடித்தளமே பிளாக்மெயில். எப்படிப்பட்ட பிளாக்மெயில்? அமலாக்கத்துறை முன்னாள் அதிமுக அமைச்சர்களை கைது செய்யக்கூடாது, சிபிஐ முன்னாள் அதிமுக அமைச்சர்களை கைது செய்யக்கூடாது, ஐடி டிபார்ட்மெண்ட் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது. இப்ப லாஸ்ட் 5 இயர்ஸ்ல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் குறிவைத்து கைது செய்யப்பட்டார், மிரட்டப்பட்டார், பாஜகவில் சேர வேண்டும் என்று மிரட்டப்பட்டார். அதற்கு அஞ்சாத சிங்கமாக அவர் விளங்கினார். ஆனா இவங்க சார் அந்த ரேட்டுக்குலாம் நீங்க போகாதீங்க சார், நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு காவடி தூக்க வேண்டும் அல்லவா, நான் தூக்குறேன், இமீடியட்டா தூக்குறோம், உடனடியாக தூக்குகிறோம் என்று தானாகவே போய் சரண்டர் ஆகக்கூடிய கூட்டமாகத்தான் அதிமுக கூட்டம் இருந்து வருகிறது. இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். இப்போ அமலாக்கத்துறை யாராவது ஒருத்தரை கைது செய்திருந்தால், இல்ல இவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தால் புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் சொல்றாரு தமிழ்நாட்டின் முதல்வர், இது பிளாக்மெயிலால் ஏற்பட்ட கூட்டணி, இந்த கூட்டணியுடைய வலிமையை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஓகே, கேட்போம். திரு அதிவீர ராமபாண்டியன் ராயபுரத்துல நிப்பாரா ஜெயக்குமார்னு கேக்குறாரு. நிப்பார் மேடம். அப்ப அமமுக இல்ல இல்லையா? இப்ப அமமுக இருக்கு. அவர் காரணமா சொன்னது அமமுக இல்லையே, அவர் காரணமா சொன்னது பிஜேபி. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே மேடம். அதாவது அமமுக பல இடங்களில் சூடா மன்னனா இருந்தனே என்ன இப்படி ஆக்கிட்டாங்க. அதான் மேடம், அமமுகவுக்கு அன்றைக்கு தேதி இருந்த போட்டியில் அவர்கள் கிளைம் வேற, அப்போ நாங்க எடுக்கிற டோன் வேற மாதிரி தான் இருக்கும். அந்த அடிப்படையில் சொன்னதான வழி. இப்போ அவர் நின்று ஜெயிப்பதற்கு ஒரு தடையும் இல்லை. ஒன்று. அடுத்து இவர் சொல்றாரு பிஜேபியோடு பிஜேபிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்லன்னு கேட்குறாரு. அதான் பிஜேபிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்றாரு. இங்கே அவங்க தான் அப்படி நாங்கள் பிஜேபியை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டாங்கல்ல. அங்கே ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இப்போ அவர் பேசும்போது ஆந்திராவுக்கு அந்த திட்டங்களை கொண்டு போனார். ஆந்திரா கிட்டத்தட்ட 1,00,000 கோடி திட்டங்கள் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வெளிப்படுமா, இல்லை போராடி வாதாடி வரம் பெற முடியாத ஒரு அரசுங்க இருக்குங்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி வருமா? அது எப்படி சார்? அவங்க தான் நீங்களே சொல்றீங்க அவங்க முற்று முதல்ல எதிர்க்கிறாங்க, எல்லாத்துக்கும் சண்டை போடுறாங்கன்னு. அவங்க சண்டை போட்டுட்டு தானே இருக்காங்க. அப்போ சண்டை மத்திய அரசு கொடுக்கலன்ற பேர் தானே. ரைட், அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் இல்லைல்ல. டபுள் இன்ஜின் டப்பா அவங்க சொல்றதுல முன்னுக்கு பின் முரடு என்னன்னா, இப்போ பிஜேபி அதிமுக அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் மதவாத கட்சி, நீங்கள் கூட்டணி சேர்ந்து அமைச்சரவையிலே அனுபவித்தால் மதவாத கட்சி இல்லையா? இப்போ இது எல்லாமே அது வாஜ்பாய். அதான் எங்க தலைவர் மாறி இருக்காங்க, அதனால அது கொள்கை மாறுமா இல்லை? அப்போ பிஜேபியினுடைய கொள்கை அப்பப்போது மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் பேச்சுக்கு பேசலாம். இன்னொன்று, இப்போ 25ஆம் தேதி வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம், மொழிப்போரில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினோம், வீர வணக்கம் செலுத்தினோம், திமுகவும் செலுத்தியது. அந்த ஆணைகளை பிறப்பித்தது யார்? எந்த ஆணை? இந்தி திணிப்பு ஆணையம் காங்கிரஸ் சர்க்கார். அப்ப அவர்களோடு கூட்டணி இருக்கிறீர்களே. அந்த மொழிப்போரில் சுதந்திர இந்தியாவில் முதலில் ஒரு மாநிலத்துக்கு இராணுவத்தை அனுப்பியது அன்றைக்கு இந்த காங்கிரஸ் அரசு. பல வேறுபட்ட மக்கள், எண்ணிலடங்காதவர்கள், உயிரை இழந்தவர்கள். நீங்க காங்கிரஸ் சொல்ல வரேன். அப்போ தேர்தல் நேரத்தில் வாக்கு யார் எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் கூட்டணி சேர்வது தமிழக அரசியலில் வழக்கமா, அல்லது கலவரங்களை அடுக்கிவிட்டு அவர்களுடைய சித்தாந்தத்தை அடுக்கிவிட்டு கூட்டணி சேர்றது வழக்கமா? நீங்க எந்த அடிப்படையில வேணா கூட்டணி சேர்ந்துக்கங்க. அவர் சொல்றது பிஜேபியோட நீங்க இருப்பது உங்களுக்கு மைனஸ். அப்படின்னா மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்களை இங்க மக்கள் எதிர்க்கிறாங்க, அப்போ உங்களுக்கு அந்த எதிர்ப்பு ஓட்டு வருங்கிறார். இல்ல மேடம், நான் தான் சொல்றேன், இவர்களால் சரியாக பெற முடியவில்லைன்னு சொல்ற நிதி ஆதாரத்தை. இப்ப நாங்க இருந்தோம் 63,000 கோடி ஒரே திட்டத்துக்கு பெற்றோம். 11 மருத்துவ கல்லூரிகளை ஒரே பெற முடிந்தது இல்லையா? அந்த மாதிரி நீங்க என்ன பெற்றிருக்கீங்க? உங்களோட பிஜேபி நாங்க முரண்பட்ட கருத்தை எடுக்கிறோம், ரைட், முரண்படுங்க. எங்களோட வளர்ச்சி என்னாச்சு? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பலன்? திரு சரவணன். இல்ல, இப்போ பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கவில்லையா அப்படின்றாரு. இப்பதான் இந்த வரலாறு கொஞ்சம் முக்கியம் அமைச்சரே அப்படின்ற அந்த டயலாக் ஞாபகத்துக்கு வருது. திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்த பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம். அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல என்ன சொன்னோம்
அப்படின்னா அப்படி ஒரு டாக்டர் இன்றைக்கு இருந்து எனக்கு காமிங்க சார். அதிமுக கூட்டணியோடு அதிமுக கூட்டணியில என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றி வைத்தார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பாஜகவிற்கு கட்டளையிட்டு கடிவாளம் போடக்கூடிய சூழ்நிலையில இருந்தோம். சார், ஒரே ஆர்டிகல் நிமிஷம். அந்த 370 அப்ளிகேட் document பண்ணக்கூடாது. இருந்தா மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க சார். யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வரக்கூடாது. ராமர் கோயில் கட்டக்கூடாது. இதுதான் 3 இது கண்டிஷன்ஸ். இந்த 3 கண்டிஷன்ஸுக்கும் மண்டியிட்டு ஒத்துக்கொண்டு பாஜக எங்களோட கூட்டணியில இருந்துச்சு. பாஜகவுடைய மதவாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அப்ப இப்படிப்பட்ட கும்பல் படுகொலைகள் நடக்கவில்லை. இப்படி தொடர்ந்து இந்தி திணிப்பு நடத்தவில்லை. எல்லாத்தையும் தட்டி கேட்கக்கூடிய சூழ்நிலையில நாங்க இருந்தோம். தட்டி கேட்டோம், அதற்கான விலையையும் கொடுத்தோம். 2001 அதற்கான விலையை கொடுத்தோம். அதேதான் சொல்றேன், பாஜகவோடு கூட்டணி வைத்தால் அதற்கான விலையை கண்டிப்பாக அதிமுக கொடுக்கும். இது ஒரு ஆஸ்பெக்ட். அப்படின்னும் பொழுது இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க என்ன செய்து கொடுத்தீர்கள், என்ன சாதிக்க முடிஞ்சது அப்படின்னாங்க. 2024 தேர்தலுக்கு முன்னால இருக்கக்கூடிய 2021 தேர்தலுக்கு முன்னாடி பட்ஜெட்ல பாஜக என்ன சொன்னாங்க, சென்னை மெட்ரோ ரயிலுடைய 2வது பேஸுக்கு நாங்க கொடுத்துருவோம், அதுக்கு பட்ஜெட்ல அலோகேஷன் இருக்கு, பட்ஜெட்ல நாங்க கொடுப்போம் அப்படின்னாங்க. அதன் பின்னர் என்ன சொன்னாங்க, திருமதி நிர்மலா சீதாராமன் எகத்தாளமாக இது ஸ்டேட் ப்ராஜெக்ட், இதுலலாம் நாங்க கொடுக்க முடியாது, இது தெரியாதா உங்களுக்கு, இதை நாங்கள் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. 2024 தேர்தல்ல இதுதான் முக்கிய பிரச்சனை, மெட்ரோ ரயிலை வஞ்சித்த பாஜகவே என்று எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தார். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பல்ட்டி அடிக்கலையா பாஜக? என்ன செய்தார்கள், 63,000 கோடியை ரிலீஸ் பண்ணாங்க மெட்ரோ ரயிலுடைய 2வது ப்ராஜெக்டுக்கு, 2வது பேஸுக்கு. இப்படிப்பட்ட திறமை மிக்கவர்கள் நாங்க. அடுத்து இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். என்னென்ன திட்டங்களை வாங்கினோம், விவசாயிகள் திட்டம், விவசாயிகள் தடை சட்டம், விவசாயிகள் தடை சட்டத்தை ஒரு விவசாயியாக நான் வரவேற்கிறேன்னு சொல்லி வெட்கம். என்னன்னா அந்த சட்டத்தை வரவேற்ற ஒரே முதலமைச்சர், பாஜக முதல்வர்கள் கூட இதை வரவேற்கவில்லை. அதை வரவேற்ற ஒரே முதல்வர் யார் அப்படின்னா அப்போதைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி. என்ன ஆச்சு, அப்புறம் வாபஸ் பெற்றார்கள். அதற்கு எதிராக தீர்மானம் இயற்றியது யார், திமுக. எங்களால முடியுமா, நாம் முடியும். எப்படி செய்ய வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து தமிழ்நாட்டுக்கு எதை கொண்டு வர வேண்டுமோ அதை கொண்டு வரக்கூடிய திறமை, திராணி, தெம்பு திமுகவுக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டின் முதல்வருக்கு இருக்கிறது. நீங்க ஆட்சியில இருக்கும் பொழுது என்ன பண்ணீங்க, பாஜகவுடைய மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாவற்றுக்குமே ஆதரவு கொடுத்ததை தவிர என்ன செய்ய முடிஞ்சது? நீங்க கஜா புயலுக்கு கேட்ட பணத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதற்கு கடிதம் எழுதிய திமுகவுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த அப்போ இருந்த இப்போதைய முதல்வர். அது மட்டுமல்ல, கவர்னருக்கு ரிவ்யூ மீட்டிங் போறாருன்னு சொல்லி பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி, கருப்பு கொடி போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டவர்கள் திமுகவினர். இதுதான் திமுகவுடைய வரலாறு. ஓகே, திரு ராமபாண்டியன், நாங்கள் எவ்வளோ எதிர்த்து எவ்வளோ விஷயங்களை வாங்கியிருக்கிறோன்னு பட்டியலிடுறாரு. இந்த மெட்ரோ உட்பட நாங்கள் தானே போராடி வாங்கினது. இன்னும் மதுரைக்கு கோவைக்கு தரமாட்டேங்கிறாங்க, அந்த பிரச்சனை வேற இருக்கு, நீங்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க அப்படிங்கிறார். நிச்சயமா, அதை நம்ம வாங்கி கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையெல்லாம் என்ன நிகழ்வுகளால் நடந்தது, யார் சாதித்தது அப்படிங்கிற அடிப்படையில் திமுக அங்கே தீர்மானம் போட்டால் அங்கே விவசாய சட்டங்கள் ரத்தாயிருமா? நீட்டுக்கு தீர்மானம் போட்டிங்க, ரத்தாயிருச்சா? உண்மையிலே அந்த விவசாயிகள் போராட்டத்தில், அந்த சட்டத்தில், அதே நேரத்தில் அதிமுக காவிரியுடைய உரிமையை நாங்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி பெற்றுக் கொடுத்தோமா இல்லையா? இப்போ நீங்கள் இத்தனை நிதி வரல, வஞ்சிக்கிறாங்க, இத்தனை எம்பிஸ் உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டாங்க, என்ன செஞ்சீங்க? ஒன்று இது நீங்கள் இப்போ இந்த பிஜேபி அரசு விட்டுருங்க, 18 ஆண்டு காலம் மத்தியில் கூட்டணியில் இருந்தாங்கல்ல, எந்த ஒரு புயல் வெள்ளத்திற்காவது நாங்களும் அமைச்சரையில் இருக்கோம், இது எங்கள் மாநிலம், நீங்கள் கொடுங்கன்னு எந்த நிதியாக வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அப்போ மத்திய அரசு என்பது நிர்வாக ரீதியாக அது ஒரு பேட்டர்னாக இயங்குது என்பது அவர் வச்ச குற்றச்சாட்டுகள்லேருந்து மிக தெளிவாக தெரியுது. இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு ஆங்காங்கே எதிர்த்தோம்னு சொல்கிறாரு, நான் குறிப்பிட்டு காட்டியதற்கு வந்தாரா? எத்தனை உயிரிழப்புகள் நடந்தது, தொடர்ந்து வீரவணக்கம் இவ்வளோ நாட்கள் செலுத்துகிறோம்னா அந்த வலியும் ரணம் எவ்வளவு, அதை தந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களே, அதற்கு எங்கே தீர்வுனா, நாங்கள் பார்த்தீங்களா 63,000 கோடி நீங்கள் தேர்தலில் ஜெயிச்சோன்னே கிடைச்சது. அந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இல்ல சார், அது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீமா ஆக்கி வச்சிருந்தது நீங்க. அதுக்கப்புறம் அதை தேர்தலுக்கு அப்புறம் அவங்க சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமா மாத்தி 60,000 கோடி வாங்க வேண்டியது. அதனாலதான் முதல்ல நிதி வரல. இல்ல அதனால அதை மாநில நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தது நீங்க. அதை மாத்துறதுக்கு அங்க அவ்வளவு போறாங்க. இல்ல அப்ப இந்த திட்டத்தை உருவாக்குனா அப்படி வாங்க முடியுங்கிறது இயல்பு தானே மேடம். இப்பவுமே அதாவது இல்ல, இப்போ நீங்க கோவில
நாங்கள் கடைசி ஆட்சி விட்டு போகும்போது 6000 கோடி ரூபாய் பட்ஜெட் அதுக்காக திட்டத்திற்கு ஒதுக்கணும். எதுக்கு? கோவை மெட்ரோ ரயிலுக்கு. அவங்க ஒப்புதல் தரல, இவங்களும் ஒதுக்குவாங்க. அதை தான் சொல்ல வரேன். அப்போ அதை இனிஷியேட் பண்ணி அதை ஒரு முழு திட்டமாக கொண்டு போய் சேர்க்கிற போது அதை பெற முடியுங்கிற அடிப்படையில் நாங்கள் செய்கிறோம் மேடம். அந்த இனிஷியேட்டிவ் தான் போனோம். நீங்க அதை கன்னியூ பண்ணி கொண்டு வர முடியல சார். உங்க ஆளுங்க தான் சார் தரல பர்மிஷன். உங்க மத்திய அரசு தான் சார் தரல பர்மிஷன். அப்படி சொல்லக்கூடாது. ஆட்சியில நாங்க பங்குல இருக்கோமா? இல்ல. கட்சி வேறு ஆட்சி வேறு. நீங்க எப்படி டீ குடிக்க ஆளுநர் கூட போகும்போது நாங்க கட்சி தலைவராக போகலங்க, ஐயோ திமுக தலைவராக போனோம், அது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்றீங்களா? அது மாதிரி தான் ஆட்சி வேறு கட்சி கூட்டணி வேறு. அப்ப அரசியல் அதிகாரத்தை பெறுவது இல்ல சார். அந்த ஆட்சியில இருந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் வாங்கி தர முடியலன்னா அப்புறம் எதுக்கு சார் கூட்டணி? அதுக்கு தானே சார் கூட்டணி. அந்த கூட்டணி மக்களுக்காக தானே நீங்க கூட்டணி வைக்கிறீங்க. தேர்தலுக்காக கூட்டணி வச்சிருக்கோம் மேடம். அதிகாரத்தை பெற்று தானே வாங்கி தர முடியும். இப்ப இல்லன்னா நீங்க ஒண்ணு செய்ய சொல்லுங்க, ஐயா நீங்க கூட்டணி சேர்த்துட்டீங்க, நாங்க அவங்களோட போய் வாங்க முடியல, முதலமைச்சர் போஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க, போய் பேசுங்க அப்படின்னு சொன்னா அது வேற. நீங்க சொல்றது வேற. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க தான் செய்யணும். ஓகே. அதை செஞ்சு அதன் மூலம் எந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம்னு சொல்லணும். அதை விடுத்து இது சாதாரணமா யார் தொடங்கியது, அதனுடைய தொடக்கம் என்ன, அதெல்லாம் தெரியாம எங்க ஆட்சி காலத்துல வந்துருச்சு நாங்க தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல இந்த நிதியை வாங்கித்தாங்க நீங்க எங்கிட்ட கேட்கலையா? ஓகே. திரு சரவணன், முதலமைச்சர் நீங்க 40 MP நீங்க வச்சிருக்கீங்க, ஆனா வேலை செய்ய வேண்டியது மட்டும் நாங்க செய்யணுமான்னு கேட்கிறாரு. இல்ல வேலையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். வேலை செய்யாம இல்ல, அதுதான் உங்களை பட்டியல் போட்ட என்னென்ன செய்திருக்கிறோம், என்னென்ன செய்து காட்டியிருக்கிறோம். அதாவது பாஜக ஒன்றிய அரசாக இருந்த போதிலும் இப்படிப்பட்ட ஒரு அபரிதமான பொருளாதார வளர்ச்சியை நம்மளால கொண்டு வர முடிந்திருக்கிறது. பெர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தியா இருக்கு. என்ன சொல்றாங்க? ஓ முதல்வர் பதவியை கொடுங்களேன் அப்படின்னாங்க. இப்படி வாங்கினாதான் உண்டு உங்களுக்கு, இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. முதல்வர் பதவி அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். அது அப்கோர்ஸ் தோல்வி பழனிசாமி அவர்களுக்கு அதை பற்றி தெரிந்திருக்க முடியாது. யாசகம் கேட்டு இந்த பதவியை வாங்க முடியுமான்னு சொல்லி பாக்குறீங்க. இப்போ அதை விட முக்கியம், அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கம் அப்படின்வாங்க. அப்படிதான் இப்ப பாஜகவோடு சேர்ந்த அதிமுகவும் மணந்து கொண்டே இருக்கிறது. நல்ல வேலை இன்னைக்கு என்ன பிரச்சனை, இந்த தேர்தலில் சென்ற தேர்தலில் தோத்து போனதுக்கு நேருதான் காரணம் அப்படின்னு மட்டும்தான் அதிமுக சொல்லல. 1965 மொழிப்போர், இதற்காக காங்கிரஸ் இது பண்ணதே, அதோடு கூட்டணி வைக்கலையா அப்படின்றாங்க. அப்போ திமுக ஆட்சியில யாருங்க இருந்தா? திமுக கூட யார் இருந்தா? உங்களுடைய நிறுவனர் தான் இருந்தாரு. உங்களுடைய நிறுவனர் அதுக்கப்புறம் காங்கிரஸோடு கூட்டணி வைக்கலையா? அவர் கட்சி ஆரம்பிச்சதே காங்கிரஸ்க்கு பயந்து தானங்க. இந்த வரலாறு எல்லாம் தயவு செஞ்சு இப்போ என்ன நடக்குதுன்றத பேசுங்க. இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துருச்சே, 100 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துருச்சே அப்படின்னா, போன தடவையாவது ஏதோ 65 சீட்டு ஜெயிச்சீங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, வாட்ஸ்அப் தகவல்களை வைத்துக் கொண்டு திரித்த வரலாறுகளை பேசிக் கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா, 2024 மக்கள் என்ன பாடத்தை புகட்டினார்களோ அதே பாடத்தை தான் இந்த தேர்தலிலும் உங்களுக்கு புகட்டுவாங்க. இப்போ அவர்கள் மேல, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேல வழக்குகள் இல்லாத யாராவது இருக்காங்களா? திரு அன்புமணி மேல சிபிஐ வழக்கு, திரு தினகரன் அவர் வந்த உடனேயே ஒரு பயங்கரமான இதுனாங்க, அவர் மேல எவ்வளவு ஊழல் வழக்குகள் இருக்கு. அந்த ஊழல் வழக்குகளை பட்டியல் போட்டா எவ்வளவு கோடி, எத்தனை ஆயிரம் கோடிகள் அவர் ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும். இப்ப அந்த தேர்தல் அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்ததாக வழக்கு, ஒரே கேள்விதான், இப்ப அந்த வழக்குல அவர் விடுதலை செய்யப்படுவாரா இல்லையா அப்படின்றதுதான். இப்ப இந்த கூட்டணி வந்ததால மக்கள் மத்தியில் என்ன பேச்சு அப்படின்னா, அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்படுவார் அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இவரே இப்போ ஊழல்வாதி கிடையாது. திரு டிடிவி தினகரன் 1994 400 கோடி ரூபாய் கொடுத்து லண்டன்ல ஹோட்டல் வாங்கினார். லண்டன் ஹோட்டல் கேஸ்னு சொல்லி அவர் மேல அப்பவே வழக்கு போட்டாங்க. ஐயா 1994 400 கோடி ரூபாய் ஊழல் செய்த யோக்கிய சிகாமணி தான் திரு டிடிவி தினகரன். இன்னைக்கு ஒரு வழக்குக்கு பயந்து போய் பாஜகவோடு சேர்ந்துட்டு டிடிவி தினகரன் வந்து விட்டார், நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னா மக்கள் சிரிப்பார்கள். ஓகே, முடிக்கணும் நிகழ்ச்சி. ஓகே, நிறைவானது. இந்த 8 வருஷ டிபேட்ல என்னைக்காவது டிடி தினகரன் வழக்கை குறித்து பேசியிருக்காங்களா? இன்னைக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இன்னைக்கு நக்கல் நையாண்டியோட எந்த அளவுக்கு மாறி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ கொள்கை அளவிலையும் எல்லா அளவிலையும் ஏங்க 3ல் 1 பங்கு அமைச்சர் மேலே திமுக மேலே கேஸ் இருக்கு. நடுங்கி ஒவ்வொரு இடி ரைடுக்கும் பின்னாடியும் மோடி அவர்களையும் நிதியமைச்சர் அவர்களையும் பார்க்க போகிறது யாரு? பயந்து நடுங்குவது யார்? முதல்ல 4 ஆண்டு காலமாக நிதி கேட்க போக முடியாத முதலமைச்சர் டாஸ்மாக்ல ஈடு ரைட்னு ஓடி போனாரு. எதுக்கு போனாரு?
அதுக்கு முன்னாடி சடங்கு காது குத்து முன்னாடி இருந்த ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராம்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இடி வந்தோடனே தொடை நடுங்கி ஓடுவது யார்? எங்க மேல எங்கேயாவது யாராவது கேஸ் போட்டாங்களா? கேஸ் இருக்கா? நீங்க முதலமைச்சர் போட்டு எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி மேல போட்ட கேஸை கூட நடத்துவதற்கு நாங்கள் தேர்ந்தோம் பயந்து போய் வாபஸ் வாங்கிட்டு ஓடினவங்க நீங்க. சரி, அவங்க எல்லாம் ரைடு பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? கையில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி நீங்க தானே வச்சிருக்கீங்க. பண்ணாங்களே நிறைய ரைடு. என்ன ஆச்சு? இல்ல என்ன ஆச்சு? அப்ப முடிங்க, நான் சொல்றேன் பதில். விடுறது இங்க வந்து இந்த மாதிரி இந்த ஏகவசனத்துல பேசுறது எல்லாம் சார் அவங்க ஆசைப்பட்டு கேக்குறாங்க சீக்கிரம் நடவடிக்கை எடுங்கன்னு. எடுத்து பாருங்க. இல்ல இல்ல எடுக்க முடியும். எடுங்க சீக்கிரம். பாவம் அவரே ஃபேக்ட் என்ன பாருங்கன்னு சொல்றோம். அட்லீஸ்ட் அவங்க சொல்றவங்க நீங்க ஏதாவது செய்யுங்க. பதில் சொல்லலாமா? ஓகே முடிக்கிறோம். பதில் சொல்லலாமா? எஸ் சார், ஃபைனல் ஃபைனல். எஸ் இப்போ பாவம் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல போல இருக்கு. இப்போ இந்த ஊழல் வழக்குகளுக்கு அனுமதி கொடுக்காம சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு அனுமதி எல்லா அதிமுக அமைச்சர்கள் மேலயும் ஊழல் வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போடாம பெண்டிங் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா நம்முடைய மேதகு ஆளுநர் எதற்காக வைத்திருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்கும் வெளிச்சம். அதே போல கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை இல்ல. திமுக அமைச்சர்கள் வந்து போய் கேட்ட உடனே இடி ரைட வந்து கேன்சல் பண்றாங்களா? அவங்களோட போய் எதுக்கு சார் கூட்டணி வைக்கிறீங்க? கேன்சல் பண்ணலங்க, எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு நேருக்கு மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறது திராணி தெம்பு இருக்கா? முதல்ல வெக்கம் மானம் சூடு சொரணை. ஒரு இடி உங்களை குறித்து 3 கடிதங்கள் எழுதி இருக்குது ஊடகத்துக்கு. அது குறித்து ஒரு எஃப்ஐஆர் போட துப்பு இல்லாம வெக்கம் கெட்ட மானம் கெட்ட தைரியம் கெட்ட அரசு இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? முதல்ல ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பயம் இல்லை, நாங்க யாருக்கு நடுங்க மாட்டோம் தொட நடுங்க மாட்டோம் சொன்னா அந்த ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு தெம்பு திராணி இருக்காங்க கேள்வி. அப்படி இருந்தா ஒரு எஃப்ஐஆர் போட்டு பாருங்க பாப்போம். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா? என்டிஏல இருந்து முதல்வர் வேட்பாளர் சொல்லுவாங்களா? பாவம் உத்தரப்பிரதேசல இருந்து யாராவது இறக்குமதி செய்யறாங்க. முதல்ல நீங்க எதிர்க்கட்சி பாப்போம். தேங்க்யூ நிகழ்ச்சியின் தருணத்தை நிறைவு செய்தாங்க. இன்னும் பங்கேற்று கருத்து தெரிவித்த 2 விருந்தினர்களுக்கும் நன்றி.